எப்பவுமே வாழ்ந்து கெட்டவங்களுக்கு அதோட வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த விதத்துல அபியும் சஞ்சீவும் ரொம்ப பாவம்மா. அதுக்குதான் அபிக்கு கூட சொல்லாம பாப்பாவை எடுத்துட்டு போய் அபி முன்னாடி நிக்க போறேன். பாப்பாவை அபி பார்த்தா இந்த உலகத்தையே மறந்துடுவா. அதை விட சந்தோஷம் அபிக்கு வேற என்ன இருக்கு? என்ன பாப்பா, அம்மாவை பார்க்க போற சந்தோஷமா? அம்மாவை போய் பாப்போம். ஆடுதாயி ஆடு, நல்லா குதிச்சு விளையாடு. உன்னை நம்பி இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே போறியா? போதாயி போ. நல்லவங்களை அழிக்க நினைக்கிறவங்கள வதம் பண்ண பிறந்தவதானே நீ. நீ பழி வாங்க பிறந்தவதானே. அவதாரணி அனுசுயா தேவி நீ. உன்னோட சித்து விளையாட்ட நீ ஆரம்பிச்சிட்ட. பண்ணுமா பண்ணு. இனிமேதான் உன் சதிராட்டமே ஆரம்பம். எதிரிகளை ஓட ஓட விரட்டி உனக்கானவங்களை காப்பாத்தி நீ ஆடுற சதிராட்டம் ஆரம்பம். ஆடு அனுசுயா தேவி, ஆடு, நல்லா ஆடு. சுமதி அம்மா எப்போ வருவாங்க? சஞ்சீவ், கேக் கட் பண்ணலாமா? ஆமாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? அவ ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அபி, அபி வீட்டுக்குள்ள போன் அடிக்குதுமா? இதோ போய் பாக்குறேன். வர்மா சார் கால் பண்றாரு. ஹலோ வர்மா சார். அபி, நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போற டீலுக்கான டாக்குமெண்ட்டை தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நான் உங்ககிட்ட மறைச்சேனா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா அபி, நான் உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா நீ என்ன ஆபீஸ்ல மார்னிங் பார்க்கும்போது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. சார், நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கல. மறைக்க வேண்டிய அவசியமா எனக்கு இல்ல சார். அப்ப நான் போய் சொல்றேனா? சார், நான் அப்படி சொல்ல வரல சார். நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களுடைய பர்த்டேங்கிற விஷயத்தை தான் பேசுறேன். அது கூடவா உங்களுக்கு புரியல? என்ன அபி சார், நான் கோவமா உங்ககிட்ட பேசினதுல பயந்துட்டீங்களா? பயப்படல சார். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற டேட்டா பத்தை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு. இன்னைக்கு உங்களோட பர்த்டே விஷயத்த என்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா நம்ம ஆபீஸ்ல வச்சு மார்னிங் கொண்டாடி இருக்கலாமே. சார், நான் என் பர்த்டேங்கிறதே மறந்துட்டேன் சார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என் பர்த்டேங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் உங்ககிட்ட சொல்றது? புரியுது. உங்க ஹஸ்பண்டை காப்பாத்தணுங்கிற வேகத்துல நீங்க உங்களை பத்தியே மறந்துட்டீங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அபி. உனக்கு இந்த அப்பாவுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மே யுவர் லைஃப் பி யூ பெட்டர் ஃப்ரம் நவ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க உங்க பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா அபி? இல்ல சார், நான் எதுவும் பிளான் பண்ணல. ஆனா என் சஞ்சீவ் எனக்காக ஒரு பெரிய பிளானே பண்ணிருக்கான். இந்த பர்த்டேவை நான் மறக்க கூடாதுன்னு எனக்காக நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கான். குட். நீங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் பேர். ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாழ்றீங்க. சார், சொல்லுங்க அபி. நான் உங்க ஆபீஸ்க்கே வந்து சஞ்சீவ்காக உங்ககிட்ட பேசினதுல
உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவையானதை நான் கேட்டேன், பதிலுக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்க கேட்டீங்க, அவ்வளவுதானே. இங்க பாருங்க அபி, திறமை இருக்கிறத விட முக்கியம் திறமைக்கு தகுந்த சன்மானத்தை கேட்டு வாங்குறது தான். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. உங்க திறமைக்கு ஏற்ற பலனை நீங்களே கேட்டு வாங்கலனா உங்க திறமைய நீங்களே அவமதிக்கிறதா அர்த்தம். பைபிள்ல ஜீசஸே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நீங்க என்கிட்ட டீல் பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. சொல்ல போனா நானா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பேன். எனக்கு என் பொண்ணை இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிசினஸ் உமன்னு அவார்டு வாங்கணும். உனக்கு உன் சஞ்சீவை பெரிய முதலாளியா ஆக்கணும். ரெண்டுமே நடக்கணும். அதுக்கு தான் இந்த விஷ். நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும். இந்த தன்னம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. சரி, நீங்க இன்னைக்கு சஞ்சீவோட ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப நேரம் ஃபோன் பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஓகே அபி, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே அபி. யார் அபி போன்ல? வர்மா சார் தான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக ஃபோன் பண்ணாரு. அபி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உனக்கு வந்த மாதிரி பிரச்சனை மத்தவங்களுக்கு வந்திருந்தா அவங்க தோல்வியில துவண்டு போயிருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. உன்னை நோக்கி வந்த கல்லையெல்லாம் படிக்கல்லா மாத்தி அது மேல ஏறி நின்னு நீ வெற்றி கொடி நாட்ட போற. நான் கூட இந்த கடனை நீ எப்படி கட்ட போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா உனக்கு அந்த பயமே இல்ல. உனக்கு கிடைச்ச வழி எல்லாம் லைஃபா மாத்தி சஞ்சீவுக்காக போராடி நீ சாதிச்சு காட்டிட்ட அபி. அத்தை, சஞ்சீவ் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த பையன். அவனை ஒருவேளை சாப்பாட்டுக்கு அந்த ஸ்ரீஜா மூட்டை தூக்க வச்சா. அது இன்னைக்கும் என் மனசுல ரணமா இருக்கு. அந்த ரணம் தான் என்ன இப்படி ஓய்வில்லாம ஓட வைக்குது. நான் இன்னும் ஓடுவேன், முன்ன விட ரொம்ப வேகமா ஓடுவேன், வெறித்தனமா ஓடுவேன். என் சஞ்சீவ இந்த உலகமே அண்ணாந்து பார்த்து பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியா கோடீஸ்வரன் ஆக்குற வரைக்கும் நான் ஓடுவேன். பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. பாசமும் மனுஷங்களும் தான் முக்கியம்னு அந்த ஸ்ரீஜாக்கு மட்டும் இல்லாத இந்த உலகத்துக்கே நான் உணர்த்துற வரைக்கும் நான் ஓடிட்டே தான் இருப்பேன். ஓடு அபி, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ஓடு. சஞ்சீவ், எனக்கு உன்னையும் பாப்பாவையும் தவிர வேற எந்த சிந்தனையும் எப்பவுமே இருந்ததே இல்ல, இருக்கவும் போறதில்ல. இப்ப கூட என் மனசுல உன்னை எப்படி பெரிய ஆளாக்கி காட்டணும்ன்ற சிந்தனை மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த பிறந்த நாள் கூட நீ ஆசைப்பட்டன்னு தான் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையான சந்தோஷம் எப்ப தெரியுமா சஞ்சீவ் கிடைக்கும்? உன்னை அவமானப்படுத்தின ஸ்ரீஜாக்கு முன்னாடி நான் விட்ட சபதத்துல ஜெயிச்சு உன்னை பெரிய ஆளாக்கி காட்டும் போதுதான் எனக்கு அந்த சந்தோஷமே கிடைக்கும் சஞ்சீவ். அது நடக்கிற வரைக்கும் என் நாடி நரம்பு மூளை எதுவுமே ஓயாது, போராடிக்கிட்டே தான் இருக்கும். அபி, அத்தை, என்ன அபி, ஏன் ஒரு மாதிரி ஆகி ஏதோ ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சுட்ட? ஒன்னும் இல்ல அத்தை.
நாளைக்கு நடக்க போற அக்ரிமெண்ட்டை பத்தி யோசிச்சேன். நாளை பத்தி அப்புறமா யோசிச்சுக்கலாம். இன்னைக்கு நீ சந்தோஷமா இரு. ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் சஞ்சீவ் சந்தோஷமா இருப்பான். சரிங்க அத்தை. எல்லாருக்கும் நான் ஜூஸ் கொண்டு வரேன் அத்தை. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். நீ போய் வேலை செய்ய போறியா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இல்ல அத்தை, நான் போடல. மல்லிகா அக்கா கிட்ட சொல்லி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். டேய், இவ தான் அந்த ஜான்சி. இந்த பக்கம் தான் வருவா. அப்படியா? ஆ. சரி சரி. டேய், போட்டோ பத்தியா? இவ தான்டா அவ. வாடா மச்சான் போலாம். சீக்கிரம் போடா. வாடா, அவளை தப்பிக்க விட்டுறக்கூடாது. எதுக்கு அம்மா கால் பண்றாங்க? சொல்லுங்கம்மா. ஜான்சி, இப்ப எங்க இருக்க நீ? அம்மா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கா. அவளை பக்கத்து போயிட்டு இருக்கேன். ஐயோ, யாருமா அந்த பொண்ணு? அது வந்துமா. மேடம், மங்காவை பத்தின விஷயம் அபிக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் தெரிய வேண்டாம். ஏன் சஞ்சீவ் அப்படி சொல்றீங்க? இல்ல, உங்க அம்மாக்கும் அபிக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. உங்க அம்மாக்கு மங்கா விஷயம் தெரிஞ்சு அவங்க யதார்த்தமா பேச்சு வாக்குல இத அபிகிட்ட சொல்லிட்டா கூட அபிக்கு பாப்பாவோட நினைப்பு வந்துடும். அதுவும் இல்லாம மங்கா கண்ணு முடிக்கலன்னா பாப்பா கிடைக்காதோங்கிற பயமும் வந்துடும். அபிக்கு பயம் வந்துட்டா பாப்பாவை நினைச்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா, வேதனைப்படுவா, அழ ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்ல, அபி அழுதா என்னால அதை தாங்கிக்க முடியாது மேடம். அதனாலதான் மங்கா கண்ணு முழிச்சு பாப்பா கிடைக்கிற வரைக்கும் மங்காவை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். சஞ்சீவ், உங்க வைஃப் அபி மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் காதல பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அபி உங்க குழந்தை விஷயத்துல மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்கீங்க. நீங்க ரொம்ப கிரேட் சஞ்சீவ். உண்மையாவே கிரேட் அபிதான். அவளுக்கு முன்னாடிலாம் நான் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தம் பெத்த குழந்தைய பிரிஞ்சிருக்கிற ஒரு தாயோட வலி ரொம்ப கொடுமையானது. அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்ததுக்கு ஒரே காரணம் நான் அபி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். நான் ஜெயிலுக்கு போவேன்ற ஒரே காரணத்துக்காக அபி தன் குழந்தைய தொலைச்ச கவலையெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு எதையுமே வெளியே காட்டிக்காம இருக்கா. இந்த கடன் பிரச்சனையில் நடந்த ஒரே நல்ல விஷயம் அபி பாப்பாவை பத்தின நினைப்ப கொஞ்சம் மறந்ததுதான். இல்லைன்னா அபி எங்க பாப்பாவை நினைச்சு பைத்தியமாவே ஆயிருப்பா.
அபிக்கு பாப்பா பத்தின நினைப்பு வந்து திரும்பவும் அந்த கொடுமையான வலியை அனுபவிக்க கூடாதுங்கிறதுல தான் நான் அந்த விஷயத்துல ரொம்ப தீர்க்கமா இருக்கேன். அதனால தான் மேடம் நான் இப்படி சொல்றேன். சஞ்சீவ், மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க விஷயத்துல ரொம்ப உண்மைதான். நீங்களும் அபியும் ஒருத்தருக்காக தான் ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. ஜான்சி, அம்மா, லைன்ல இருக்கியா? சொல்லுங்கம்மா. என்ன ஜான்சி, ஏதோ சொல்ல வந்த, திடீர்னு அமைதி ஆயிட்ட? ஒன்னும் இல்ல, நீங்க சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிறது யாருமா? அது எனக்கு கேஸ்ல பழக்கமான ஒரு பொண்ணுமா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஓ, அப்படியா? அப்படியா ஜான்சி? அப்ப நீ அபி பிறந்த நாளைக்கு வர முடியாதா? இல்லம்மா, என்னால வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க, நான் அபிக்கு விஷ் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரிம்மா. சரிம்மா, நான் ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். வச்சுட்டா? சரிம்மா. சரி. டேய், போன் பேசி கட் பண்ணிட்டா, வண்டி ஏறா. டேய், சரியான நேரம் பார்த்து அந்த போலீஸ்காரி போட்டு தள்ளிட்டு அண்ணனுக்கு வேலை கொடுத்தாங்களா ஸ்ரீஜா மேம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும்டா. சரியா? சரி. போலாம் போ. மாப் போட்டு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா மாப் போட்டுட்டு இருக்காங்க. எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரியலையே. சிஸ்டர், மாப் போட்டு முடிச்சிட்டேன். முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. வெளியில யாராவது இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இந்த நேரத்துல தான் போன் முக்கியமா என்னாச்சா? என்ன கட் பண்றா? நேரங்காலம் தெரியாம யார் இப்படி நம்மளுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஸ்ரீஜா மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். என்னாச்சு? அந்த மங்கா கதையை முடிச்சிட்டியா? மங்கா கதையை முடிக்க போகும்போதுதான் நீங்க கால் பண்ணிட்டீங்க மேடம். இப்ப நான் போன் எடுக்கலனா மங்கா கதையை முடிச்சிருப்பேன். சரி, இப்ப நீ பார்த்து பக்குவமா பண்ணு. மேடம், நான் உங்களை நம்பிதான் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கேன். என்னை மாட்டி விட்டுறாதீங்க மேடம். பயப்படாத, தைரியமா பண்ணு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வேலையை முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். என்ன ஸ்ரீஜா, நீ ரெடி பண்ண நர்ஸ் என்ன சொல்றா? முதல் தடவையா கொலை பண்ண போறால, அதான்
கொலை பண்ணா மாட்டிப்போமோன்னு சின்னதா பயப்படுறா. ஐயோ, என்னடி சொல்ற? பயப்படுறாளா? தைரியமா கொலை பண்றவங்களே மாட்டிப்பாங்க. பயப்படுறவங்கள வச்சு கொலை பண்ணி நாம மாட்டிக்க போறோம்டி. ஸ்ரீஜா, அந்த மங்காவை இன்னொரு நாளைக்கு கொலை பண்ணிக்கிட்டா என்ன? மா, அந்த மங்கா சாகிறத விட முக்கியம் அவ இன்னைக்கு சாகணும். அப்பதான் அந்த அபிக்கு பல மடங்கு பயங்கரமா வலிக்கும். அபிக்கு பிறந்த நாளான இன்னைக்கு என்னோட முதல் பலி அந்த மங்கா. Zoremos